வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் எபிசோடுங்க. இசைஞானி இளையராஜா அவர்களோட பிறந்த நாளை நம்ம சேனலில் கொண்டாட போகிறோம். அவர் ஜூன் 2, 1943 பிறந்தார். ஆக்சுவலாக இது அவரோட 82nd பர்த்டே. ஆக்சுவலாக ஜூன் 3 தான் பிறந்தார். கலைஞரோட பிறந்த நாள் அன்னைக்கு வந்ததுனால இவர் ஜூன் 2 கொண்டாடுறதா இவர் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவரோட 82nd பர்த்டே தான் இன்றைக்கி நம்ம சேனலில் கோலாகலமாக கொண்டாட போகிறோம். ஆக்சுவலாக அவர் 1976 அன்னக்கிளியில் ஆரம்பித்தது அவரோட ஜேர்னி. அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு படம் பாட்டு ஆரம்பித்தார். அதுலேருந்து நான் ஸ்டாப்புங்க. 80s 90ஸ்லாம் பட்டி தொட்டியெல்லாம் ஃபேமஸ் ஆன பாட்டுக்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு. இது என் பொண்ணு ஸ்ரேயா. இவ தான் நிறையா பாட்டுக்கள் இன்றைக்கி ஃபியூ சாங்ஸ் பாட போகிறா. ஆக்சுவலாக இவ 2004-05 பார்ன் தான். ஆனால் இங்கே பார்ன் அண்ட் ப்ராட்டப் யூஎஸில். ஆனால் இந்த காலத்து குழந்தைங்க முதற்கொண்டு அவரோட பாட்டு ஈர்த்து இந்த காலத்து குழந்தைங்களும் ரொம்ப ரசித்து பாடுற அளவுக்கு அவரோட பாட்டு இருக்குன்னா எவ்வளோ பெரிய மாஸ்ட்ரோவாக இருக்கணும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் யூ பிலீவ் இட் ஆர் நாட் 7000 சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காருங்க. 7000+. நான் கம்மியாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல. 7000+ சாங்ஸ் அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 1500 to 1700 ஃபில்ம்ஸுக்கு. தட் இன்க்ளூட்ஸ் ஹிந்தி, கன்னடம், மலையாளம், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் அவர் இசையமைச்சிருக்கார். எல்லா பாட்டுமே அவர் இசையமைச்சிருக்கார். ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணுன்னாக்க நம்ம வாழ்க்கையின் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி. அப்படின்னா என்னென்னா, இப்போது சோகமாக அந்த காலத்துலலாம் 80s 90ஸ்லலாம் யாராவது லவ் சாங்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன், இசைஞானி இளையராஜா அவர்களோட சாங் தான். அதே மாதிரி அம்மா பாட்டு வேணுமா அவரோட சாங்கு தான். சோகமாக இருக்குமா அவரோட சாங்கு தான். நியூ இயருக்குனாலும் இளமை இதோ அவரோட சாங்கு தான். ஹாப்பியாக இருக்கணுன்னாலும் அவரோட சாங்கு தான். இப்போ நான்லாம் இங்கே யூஎஸில் ஏதாவது லாங் ட்ரிப் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். ஒரு கப் காஃபி, ஒரு இளையராஜா சாங்ஸ் இருந்தால் போதும். திருப்தியாக போய்கிட்டே இருப்பேன் நான் ஸ்டாப்பாக. அந்த அளவுக்கு அவர் கவர்ந்துருக்காருங்க. ஸோ அவரை பற்றி தான், அவரோட ஜேர்னியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அவருக்கு ட்ரிபியூட்டாக இந்த எபிசோட் அமைய போகுது. ஸோ ஸ்ரேயா, உன்னோட ஃபேவரட் சாங் என்ன ஸ்ரேயா? இளையராஜா அவர்களோட பாட்டு. நீ அவரோட பாட்டு நிறைய கேட்டு வளர்ந்துருக்க. உனக்கோட ஃபேவரட் சாங் இது? என்னோட ஃபேவரட் பாட்டு சொர்க்கமே என்றாலும். ஏன்னா அதுதான் நான் நிறைய தடவை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சரி, ஒரு 4-5 லைன் பாடுறியா? சொர்க்கமே என்றாலும். எஸ். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல, அடைய நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா, பரதேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போலி தேடுமா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வரும். இது இந்த பாட்டு நம்ம என்ன சொல்ல, தமிழ் நம்ம ஊர். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு கெட் டுகெதரில் இருந்ததுன்னா இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கவே இருக்காது. எங்கே இருந்தாலும் சரிங்க, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு போல் வராதில்ல. நம்ம ஊர்னா அது வேறு ஃபீல் தான். அந்த பாட்டு அவர் அந்த காலத்திலேயே போட்டிருக்காரு, 80ஸ்லேயே போட்டிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்தது என்னோட பர்சனல் ஃபேவரட், அதாவது பிதாமகனில் இளம் காற்று வீசுதே. அது என்ன ஒரு மெலடிங்க. அது ஒரு மாதிரி ஹாண்டிங் மெலடியாக இருக்கும். அந்த விதைக்கிற கைதானே ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்கும் அந்த லைன்ஸ் ஒவ்வொன்றும். ஸ்ரேயா, ஒரு சரணம் பாடுறியா? சரணம் பாடு. அதில் பின்னி பின்னி சிலையோடும் நெஞ்சையெல்லாம் வண்ண துணி போல உனக்குன்னுதான் எனஞ்சு இருக்கு, உறவையெல்லாம் அமைஞ்சு இருக்கு, அள்ளி அள்ளி தந்த உறவாடும் அண்ணமழி இந்த நிலம் போல சிலருக்குத்தான் மனசு இருக்கு, உதகாதில் நிலச்சு இருக்கு, நேத்து தனிமையில போச்சு யாரும்
என்ன ஒரு சூதிங் மெலடி இல்லைங்க. உண்மையாகவே வந்து அப்படியே இந்த பாட்டு இப்போ வரைக்கும் கேட்டால் வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். அவரோட பாட்டு வந்துட்டு இசைஞானினா இசைஞானி தான். அவர் வந்து சிம்ஃபனி மியூசிக்கு போட்டிருக்காரு. அவர் வந்து உலகத்தில், அதாவது யூஎஸில், லண்டனில், எல்லா இடத்துலையும் அவரோட பாட்டு இல்லாமல் நகரவே நகராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் இந்த காலத்தில் இப்போது குட் பேட் அக்லி படத்துலே ஆகட்டும், ரெட்ரோ படத்துலே ஆகட்டும், 96 மூவிலே ஆகட்டும், அப்புறம் எந்த படத்துலனாலும் இவர் பாட்டு இல்லாமல் எந்த படமுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவரோட பாட்டு தான் வந்து ஒரு மாதிரி மனசை வந்து டச்சே பண்ணுதுங்க. அந்த அளவுக்கு இவர் வந்து ஃபேமஸாக இருக்கார் உண்மையாகவே. அடுத்தது வந்துட்டு என்னோட இன்னொரு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதில் 2 பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மெல்ல திறந்தது கதவு, மோகன் அண்ட் ராதா அவங்க அதில் நடிச்சிருப்பாங்க அமலா. அதில் வந்து ஊருசனம் அண்டு குழலூதும் கண்ணனுக்கு 2மே கிளாசிக்கான சாங்ஸு. சித்ராமா பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. 2 லைன் ஸ்ரேயா. ஒரு சனம் தூங்கிருச்சே, ஊத காத்தும் அடிச்சிருச்சே, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிருச்சே, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலே, அதுவும் ஏனோ புரியலையே. இந்த மாதிரி பாட்டெலாம் யாருங்க பாட முடியும்? ஒன் அண்ட் ஒன்லி நம்ம ராஜா சார் தான். அதுக்கெல்லாம் அடிச்சுக்கிற வாய்ப்பே கிடையாது. அது வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்துட்டு இன்னொன்று வந்து அவதாரம். நாசர் ரேவதியும் நடிச்சிருப்பாங்க அவதாரம்னு ஒரு படம். அதில் வந்துட்டு சர்ப்ரைசிங்லி இந்த சாங் வந்து உங்கள் எல்லாருக்குமே இந்த பாட்டு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென்றல் வந்து தீண்டும் போது, அதுவும் எகெயின் அந்த மெலடி வந்து 2 பேர்த்துக்குமே, ரேவதிக்கு வந்து கண்ணு தெரியாது. அது வந்து ஒரு மாதிரி ஆர்ட் ஃபில்ம்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதுலேருந்து இப்படி ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக் வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ராஜா சார்ட்டேந்து தென்றல் வந்து தீண்டும் போது 2 லைன். எவரோ சொல்லாமல பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமல இரமனோ ஏதோ பேசுது, ஓட நீரோட இந்த உலகம் அது போல, ஓடும் அது ஓடும் இந்த காலம் அது போல, இலையா நில்லாது நினைவு வரும் நிறங்களே. வாவ் வாவ் வாவ், என்ன காம்போசிஷன் இல்லைங்க. அந்த பாட்டெல்லாம் வந்துட்டு அப்படியே அந்த விஷுவலைசேஷன் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும்னு வச்சுக்கோங்களேன். இதை தவிர அவர் வந்து தீம் மியூசிக்கு, அவர் மாதிரி தீம் மியூசிக்லாம் யாராலையும் போட முடியாது. அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த புன்னகை மாலை மன்னனில் டட்ட 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 ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக்கு, அப்புறம் மௌன ராகம் மியூசிக், யாராவது தீ மியூசிக் மறக்க முடியுமா அது. அதுக்கப்புறம் அஞ்சலியோட பிஜிஎம் மியூசிக்கு, நாயகனோட பிஜிஎம் மியூசிக், இப்போ வந்து தக்லை ஃபேர வந்துட்டுருக்கேன், நாயகனோட பிஜிஎம் மியூசிக்கு, ஓ மை காட், வேறு லெவல். அவர் மாதிரியெல்லாம் பிஜிஎம் ஸ்கோர் வந்துட்டு இன்னொருத்தர் பிறந்து வரணும்னு வச்சுக்கோங்களேன். சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு என்ன சொல்கிறது, இந்த பிஜிஎம் மியூசிக்கெல்லாம் வந்துட்டு இந்த காலத்துலேயும் அது வந்து கரண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அடுத்த ஒரு கிளாசிக், இது கடலோர கவிதைகள். கடலோர கவிதைகளில் வந்து சத்யராஜ் அண்ட் இந்த டீச்சர் அம்மா ரேகா, அந்த இதில் வந்துட்டு இதில் ஒவ்வொரு பாட்டும், கொடியிலே மல்லிகைப்பூ, அப்புறம் அடி ஆத்தாடி இளமான சொன்னு ரெக்க கட்டி, ஒவ்வொரு பாட்டும் அதில் வந்து முத்தாக இருக்குங்க. அதில் வந்து ஒரு 2 லைன்ஸ் பார்ப்போம். அடியாத்தாடி. அடியாத்தாடி இல்ல மனசு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, அடியம்மாடி ஒரு அல வந்து மனசுல அடிக்குது அதுதானா. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து பயங்கர, அதாவது ஐ திங்க் ஜானகி மான்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ஹை பிச்சில் பாடியிருப்பாங்க. இந்த சாங் வந்து எடுக்கும்போதே அவ்வளோ அந்த அந்த அந்த
பாட்டோட அந்த மியூசிக்கு, அந்த பின்னாடி வந்து சில இதுலலாம் அந்த சங்கு சத்தம்லாம் வரும், அந்த கடலோரத்தில் வந்து அந்த இதெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இளையராஜா சார் வந்து கலக்கியிருப்பார். அதுக்கு தான் அவர் பேரே இசைஞானி ஆக்சுவலாக. இல்லை, எவ்வளோ நம்ம காலத்தில் நம்ம இந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்ம அந்த காலத்தில் பிறந்திருக்கோங்கிறதே ஒவ்வொருத்தருக்கும் பாக்கியங்க. இளையராஜா சார் இருக்கும்போது நம்மளும் வந்து பிறந்திருக்கோங்கிறது பெரிய பாக்கியம். அடுத்தது வந்துட்டு நானே ராஜா நானே மந்திரி. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, விஜயகாந்தோட ஒன் ஆஃப் த கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ஒன் ஆஃப் த காமெடி மூவி அது வந்துட்டு நானே ராஜா நானே மந்திரி. அதில் வந்து ராதிகாவுக்கு இது மாதிரி வந்து மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன், அதுவும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்குங்க. மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன், மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே, தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறே மனமே, இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதான் ஏனோ. இல்லை என்ன ஒரு மாதிரி இந்த பாட்டெலாம் கேட்கும்போது எனக்கெல்லாம் கூஸ் பிம்ஸ் வந்துடுங்க. ஒவ்வொரு தடவையும் இளையராஜா அவர்களோட பாட்டை கேட்டாலே வந்துட்டு எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட ஃபேவரட் சாங்ஸையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் உண்மையாகவே ஒவ்வொருத்தரோட ஃபேவரட் சாங்ஸும், ஏன்னா நமக்கு தெரிஞ்சு இந்த பாட்டுக்கள்லாம் இன்னும் நீங்கள் வந்து சர்ப்ரைசிங்லி நிறைய நம்ம அவ்வளோவா கேட்காத பாட்டுகள் எல்லாமும் இருக்கும் அவரோடது. அதே மாதிரி தெலுங்குலேயும் தமிழ்லையும் சேர்ந்து டப்பாய் வந்திருக்கும். அந்த பாட்டெல்லாமும் எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் உங்களோட எல்லாத்தோட சாய்ஸையும் கேட்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன். அடுத்தது வந்துட்டு ஆனந்த கும்மி. அந்த படத்தில் வந்துட்டு 2 குழந்தைங்க இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு வரும். உங்களுக்கு எல்லாம் விஷுவலைஸ் பண்ணிட்டு போகும்னு நினைக்கிறேன். அந்த ஆனந்த கும்மியில் ஒரு கிளி உருகுது உரிமையில் பறகுது, அதுவும் வந்து அவரோட ஒன் ஆஃப் நான் வந்து தான் சொல்கிறேன்ல, பேச ஆரம்பிச்சேன்னா ஒரு நாள் பூரா இளையராஜா சாரோட மியூசிக் பேசிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. பட் நான் வெரி ஃபியூ ஒரு 10-12 சாங்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லாரும் நிறைய பாட்டுகள் வந்து எனக்கு அனுப்புங்க. எனக்கு வந்து ரொம்ப கேட்குறதுக்கு இதுவாக இருக்கேன். ஒரு கிளி உருகுது, ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது மைனா மைனா, குறும்புகள் தொடருது அரும்புகள் மலருது மைனா மைனா, தளருது மலருது தானா இது ஒரு தொழிற்கதை தானா, தளருது மலருது தானா இது ஒரு தொழிற்கதை தானா, இருமனம் இணையுது இரு கீழ் தழுவுது ஓமைனா ஓமைனா. என்ன அழகான ஒரு பாட்டு இல்லைங்க உண்மையாகவே. அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஆனந்த கும்மியில் அந்த பாட்டும். அப்புறம் வந்துட்டு பட்டி தொட்டியெல்லாம் ஃபேமஸ் ஆன ஒரு பாட்டு, அது வந்து போவோமா ஊர்கோலம். அந்த பாட்டு வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த பாட்டுக்கு வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து போவோமா ஊர்கோலம் அந்த 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 சிச்சுவேஷனே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குஷ்பு வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கும். அந்த உடனே வந்து அந்த பறவை பறக்கிற மாதிரி அந்த மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அப்பா அவருக்கு நிகர் அவர் தாங்க. கம்பேரே பண்ண முடியாது. வேறு லெவல் சாங்கு போவோமா ஊர்கோலம். போவோமா ஊர்கோலம் உலகம் எங்கெங்கும் ஓடும் பொன்னியாரும் பாடும் காலம் நூறும், காலம் யாரும் பேரின்பம் காலம் நேரம் ஆனந்தம், போவோமா ஊர்கோலம் உலகம் எங்கெங்கும். இது அவரோட ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது வேறு லெவல் ஃபேமஸான ஒரு சாங்கு. அடுத்தது வந்து நம்ம அக்னி நட்சத்திரத்துலேயும் அதே தான். எல்லாமே ஒரு பிருந்தாவனம், அதுக்கப்புறம் இது நின்னு கூறி வர்ணம், அதுக்கப்புறம் வேறு நிறைய சாங்ஸு அக்னி நட்சத்திர அவரோட பேர்லேயே இருக்கும், ராஜாதி ராஜன் இந்த ராஜா. அந்த பாட்டும் வந்து அவர் வந்து அதில் பாடியிருப்பார் அவரே வந்துட்டு அந்த பாட்டு ராஜாதி ராஜன் இந்த ராஜா. அதுலேருந்து வந்துட்டு நின்னு கோரி வர்ணம், அதில் வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த அதில் அது என்ன ராகம், அது வந்துட்டு ராகம் பேஸ்டு தான். அது வந்துட்டு அது வந்து அடுக்கடுக்காக வரும் அந்த இதில் வந்துட்டு அந்த இது மாதிரி அந்த பாட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நின்னு கோரி வர்ணம், நின்னு
கோரி வரணம் வரணம் இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும் ஒரு கிளி தனித்திருக்க உனக்கென தவம் இருக்க இருவிழி சிவந்திருக்க இதழ் மட்டும் வெளுத்திருக்க அழகிய ரகுவரனே அனுதினமும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாட்டும். அடுத்தது வந்துட்டு இப்போ மஞ்சுமேல் பாய்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன பாட்டு ஃபேமஸ்? கண்மணி அன்போடு காதலன். அது வந்து என்ன சொல்கிறது, அந்த படத்துக்கு அப்புறம் திருப்பி கண்மணி அன்போடு காதலன் வந்துட்டு திருப்பி எகெயின் குணா பாட்டு திடீர்னு ஒரு மாதிரி ஸ்பைக் ஆச்சு அந்த பாட்டு. இல்லை, அந்த பாட்டு தான் வந்து அடுத்தது வந்து அது என்ன சொல்கிறது, அது பேசுவார், கமல் பேசுவார், அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு வரும், மாற்றி 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 அந்த அந்த குகைக்குள்ளே அதுக்கேற்ற மாதிரி காம்போஸ் பண்ணியிருப்பார் அந்த பாட்டை. இதுன்னு இல்லை, அவர் வந்து சினிமா சுவாமி மேலே வைக்கிறதுனா அந்த ஜனனி ஜனனி ஜகம்னி யகம்னி, அப்புறம் தளபதியில் சொல்லிக்கிட்டே போகலாம். தளபதியில் சின்னத்தாய் அவள் தந்த ராசாவே, எவ்வளோ பாட்டு இருக்குது. அதாவது அவரோட பாட்டை ஒரு நாள் பூரா எஸ்பிபி இவங்கெல்லாம் பாடினதெல்லாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, ரெண்டு லைன் கண்மணி அன்போடு காதலன். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எந்த நினைக்கையில் வார்த்தை முட்டது, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. வேற லெவலுங்க அந்த பாட்டெல்லாம் வந்துட்டு. அடுத்தது வந்து இந்த காலம் வரைக்கும் அவரோட பாட்டு வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்போவும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது அவரோட த்ரூ அவுட் அவர் 76 அன்னக்கிளியில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. ஈவன் இப்போ ரீசண்டாக விடுதலையில் வழிநெடுக காட்டுமல்லி இவருக்கு சூரிக்கு போட்டிருப்பார் அந்த பாட்டு. இப்போ வரைக்கும் எல்லாராலையும் ரசிக்க முடிகிற மாதிரி கரண்ட்டில் 80 இயர்ஸில் அவர் வந்து இந்த பாட்டை காம்போஸ் பண்ணியிருக்காருங்க. 80 இயர்ஸில் நம்மலாம் வந்துட்டு 40-50லேயே வந்து ஒரு மாதிரி தளர்ந்து போயிடுறோம். 80 இயர்ஸில் அவருக்கு அந்த வழிநடுக காட்டுமல்லி போட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த காதில் அப்படியே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். என்னோட லாங் டிரைவில் இருக்கும்போது இது ஒரு பாட்டு ஒன் ஆஃப் த இது. இப்போ கரண்ட்டாக 2023-24 இந்த பாட்டு போட்டிருக்காரு. இப்போ எவ்வளோ இதுவாக இருக்கணும்னு பாருங்களேன். வழிநடுக காட்டுமல்லி இப்போ கரண்ட்டாக லாஸ்ட் பாட்டு. வழிநெடுக காட்டுமல்லி கண் பார்த்தும் கவனமில்ல, பூக்கிற நேரம் தெரியாது, காத்திருப்பேனா சலிக்காது, வழிநெடுக காட்டுமல்லி கண் பார்த்தும் கவனமில்ல, பூக்கிற நேரம் தெரியாது, காத்திருப்பேனா சலிக்காது. சூப்பருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பாட்டுகள் சொல்லிக்கிட்டே போகலாம். மாறுகோ மாறுகோ, வெற்றி விழாவில், பூங்கதவே தாழ்த்திரவாய், அப்புறம் கொடியிலே மல்லிகை பூ, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த நிலாவை தான் நான் கையில் பிடிச்சேன், வானிலே தெனிலா, காக்கி சட்டையில், இது மாதிரி உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் வந்து நீங்கள் வந்து கட்டாயம் சொல்லுங்கள். எகெயின் ஹாப்பி பர்த்டே டு இசைஞானி மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள் சாருக்கு பர்த்டே விஷஸ். ஸ்ரேயா, நீயும் பர்த்டே விஷஸ் சொல்லிவிட்டேன். ஆமாம், அவருக்கு வந்து பர்த்டே விஷஸ் நம்ம சொல்லிப்போம். அவரோட ட்ரிபியூட்டாக தான் இந்த எபிசோட் நான் பண்ணணும்னு நினச்சேன். அவரோட பாட்டுக்கள் நிறையா இருக்குது. அது நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே இளையராஜா சார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.